ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, உம்முடைய கிருபை எங்களை ஏந்துகிறது, உம்முடைய கிருபை எங்களை சுமக்கிறது, உம்முடைய கிருபை எங்களை தப்புவிக்கிறது ராஜா. நன்றி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எங்களுக்கு ஜீவனை தரும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனுடைய அன்பை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவனை பிரியப்படுத்த நம்ம நினைக்கிறோம், அவருக்கு பிரியமான வழிகளை நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பல்வேறு சூழ்நிலைகள்ல தேவனுடைய வல்லமைக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா சத்தியம் சொல்லுகிறது, வாசிக்கலாம், எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியப்படுத்துகிற காரியம் அவரை விசுவாசிக்கிறது. அவரை விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைய அப்படியே ஏற்றுக்கொள்றது. ஏன்னா அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. சிலுவையில மிகப்பெரிய மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு கிருபையாக அவர் தந்திருக்கிறார். அந்த மீட்பில் நமக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான விடுதலையும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்கிறதற்கு தேவையான விசுவாசத்தையும் அதில் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில நின்று கொண்டிருந்தாலும் உங்களுக்கான விடுதலை ரட்சிப்பில் இருக்கிறது. என்ன குறைவுகள்ல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் உங்களுக்கான வாழ்வு ரட்சிப்பில் இருக்கிறது. அது கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிப்பதற்கு தேவையான விசுவாசத்தையும் அவரது வார்த்தைகளில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் எப்படி செயல்படும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பின் மூலமாக அது செயல்படுகிறது. உதாரணத்துக்கு, ஒரு வாகனம் இருக்கு, ஒரு காரே இருக்குதுன்னு வைத்துக் கொள்வோமே. ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெட்ரோல் தேவைப்படும், எரிபொருள் தேவை. நம்ம பைக்கோ காரோ நம்ம வைத்திருக்கலாம், ஆனா அந்த எரிபொருள் இல்லாமல் அதை நம்மால் பயன்படுத்த முடியாது, அது இயங்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதால் செல்ல முடியாது. அது போலதான் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும், தீர்க்க தரிசன வரங்களை நீங்கள் பெற்றிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்க இருந்தாலும், தேவனுடைய உறவில் இருந்தாலும், அன்பு இல்லை என்றால் அதன் பயன் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய விசுவாசம் செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு தேவ அன்பு என்கின்ற எரிபொருள் தேவை. அந்த தேவ அன்புதான் உங்கள் விசுவாசத்தை செயல்படச் செய்கிறது, இயங்கச் செய்கிறது. இந்த தேவ அன்பை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ அன்புக்குரிய இயல்புகள் என்ன? ஆவிக்குரிய கண்ணாடியாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:4.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது. அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது. இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நாம நம்முடைய அன்பை வைத்து நாம இடை போடுகிறோம். நான் நன்றாக தான் இருக்கிறேன், நான் மற்றவர்களை அன்பு செய்கிறேன், நான் மற்றவர்களுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன், என்னிடத்தில் குறை எதுவும் இல்லை என்று நாம நினைக்கிறோம். மனித அன்பை குறித்து இந்த வசனம் சொல்லல. தெய்வ அன்பின் இயல்புகளை அது கூறுகிறது. தெய்வ அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, மனித அன்பை விட உயர்ந்தது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில தெய்வ அன்பை குறித்து நாம பார்க்கும்போதுதான் நாம எந்த இடத்துல நிற்கிறோம் என்று ஆவிக்குரிய கண்ணாடியில் நம்ம பார்க்க முடியும். தெய்வ அன்பு தன்னை புகழாது. தெய்வ அன்பு என்ன செய்யாதா? தன்னை தானே புகழாதாம். நம்மள அநேக பேர் நம்முடைய படிப்பை குறித்து, நம்முடைய அந்தஸ்தை குறித்து, நம்முடைய பதவியை குறித்து, அறிவை குறித்து, உறவுகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய ஞானத்தை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து அநேக நேரம் நம்மை நாமே புகழுகிறோம். தெய்வ அன்பு தன்னைத்தான் புகழாது. விசுவாசிகளாகிய நாம் மாற வேண்டிய ஒரு இடம் இது. நம்மை அறியாமலே நம்ம செய்கின்ற செயல்கள்ல நமக்கு புகழ்ச்சி வருது. சத்தியம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மத்தேயு 6:1-4 வரை. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நாம கொடுக்கிற காரியத்துல நான் தேவனுக்கு நன்றாக நான் கொடுக்கிறேன், நான் பிறருக்கு நன்றாக நான் செய்கிறேன், நான் தான தர்மம் செய்கிறேன், நான் ஏழைகளுக்கு இறங்குகிறேன், நான் கடன் கொடுக்கிறேன், தேவை உள்ளவர்களுக்கு நான் உதவிகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நாம நினைக்கிறோம். அது நல்ல காரியம். அந்த காரியத்துல தவறு ஏதும் இல்லை. எப்பொழுதுமே தேவன் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறார் என்றால், அவர் செயல்களை அல்ல, அந்த செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை அவர் பார்க்கிறார். அந்த செயல்களை அல்ல, அந்த செயல்களை செய்யும் இருதயத்தை அவர் பார்க்கிறார். மனிதர்கள் நாம பேசுகின்ற வார்த்தைகளையும் செயல்களையும் பார்ப்பார்கள், நம்புவார்கள். ஆனா தேவன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். இருதயத்தை அவருடைய கண்கள் பார்க்கிறது. நம்ம செய்கின்ற செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கலாம், ஆனா அந்த செயல்களுக்கு பின்னால் நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த வசனம் அதை குறிச்சுதான் சொல்லுது. மனுஷர் காண வேண்டுமென்று உங்களுடைய நோக்கம் இருக்கிறதா? மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம் இருக்கிறதா? மனுஷருக்காக இதை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம் இருக்கிறதா? மனுஷர்கள் பார்வையில் உயர்ந்தவராக மதிக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம் இருக்கிறதா? இந்த வசனம் அதுதான் சொல்லுது. நம்ம செய்கின்ற செயல்கள் நல்ல செயல்கள்,
அது ஒரு அன்பின் செயல். வெளிப்பார்வையில வெளிப்படையாக அது அப்படிதான் இருக்கும். ஆனா நோக்கம்தான், அது நான் அன்பின் அடிப்படையில செய்கிறேனா, என் சுயநலத்தின் அடிப்படையில செய்கிறேனா? இந்த சத்தியம் அதுதான் சொல்லுது. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நாம செய்கின்ற நல்ல செயல்கள், தர்ம காரியங்கள், அது செயல்கள் நல்ல செயல்களே. ஆனா அதை யார் பார்க்கணும்னு நம்மளோட நோக்கம் இருக்கணும் அப்படின்னா, அதை தேவன் பார்க்க வேண்டும். அதற்குரிய பலனை எனக்கு தேவன் கொடுக்க வேண்டும். அதற்கான மகிமை எனக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். இததான் தேவன் விரும்புகிறார். மனுஷர் காண வேண்டும் என்று அதை செய்யும் பொழுது நம்முடைய புகழை நாமளே பாடுவது போல. அததான் சொல்லுது, தேவ அன்பு தன்னை புகழாது. வார்த்தையினால மாத்திரம் இல்ல, நம்முடைய செயல்களினாலும். நம்முடைய செயல்களும் நம்முடைய துதியை பாடக்கூடிய செயல்களாக அநேக இடத்துல இருக்குது. நிறைய பேர் பேசும் பொழுது ஒரு சோர்வு தெரியும். நான் இவ்வளவு காரியங்கள், நல்ல காரியங்கள் தானே செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஏன் இதுல ஒரு விடுதலை இல்லை? அந்த செயல்களுக்கு பின்னால் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? நம்ம நம்பிக்கை செயல்கள்ல இருக்குதா, அவரிடத்தில் இருக்கிறதா? நமக்கு மகிமை மனுஷரிடத்திலிருந்து வரணும்னு நம்ம நினைக்கிறோமா, தேவனிடத்திலிருந்து வரணும்னு நினைக்கிறோமா? மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மனுஷருக்காக செய்யும் போது அந்த பலன் மனுஷரிடத்திலிருந்து நமக்கு வரலாம், ஆனா அது பிதாவினிடத்திலிருந்து நம்மளால பெற முடியாது. மனுஷரிடத்திலிருந்து நாம பெறக்கூடிய தயவும் மகிமையும் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தயவுக்கும் மகிமைக்கும் ஒப்பானவைகள் அல்ல. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதோ, உயரம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதில் வித்தியாசம் இருக்கிறது. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. இது யூதர்களுடைய வழக்கத்தை சொல்லுது. அவங்க ஜெபிக்கும் போது, அவங்க கொடுக்கும் போதெல்லாம் தாரை, அந்த சத்தத்தெல்லாம் ஊதி அவங்க செய்வாங்களாம், தெருக்கல்ல நின்று. அதை இன்னொரு வகையில நம்முடைய பழக்கத்துல நம்ம சொல்லணும்னா, நம்ம செஞ்சுட்டு அதை சொல்லுவோம் இல்லையா? பிறர் காண நம்ம செய்வோம் இல்லையா? அது அநேகரிடத்துல நம்ம செஞ்ச பொருள் குறைவா இருக்கலாம், காரியம் சிறிதா இருக்கலாம், ஆனா அது சொல்லுகின்ற நபர்கள் அதிகமான பேட்டு அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அந்த தாரை சத்தம் பெருசா கேட்கும், அது ரொம்ப தூரம் கேட்கும், நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்க முடியும். அது போல நீ செய்யாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி அநேகர் முன்பாக, அநேகர் மூலமாக நமக்கு அந்த மகிமையும், அவங்க ஏற்றுக்கொள்ளுதலும், அவங்க நம்மை புகழுவதும், அவர்களிடம் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும், மரியாதை கிடைக்க வேண்டும், அவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யும் போது அது நமக்கு கிடைக்கலாம். மனிதர்களிடத்திலிருந்து அந்த மகிமை நமக்கு கிடைக்கலாம், அந்த புகழ் நமக்கு கிடைக்கலாம். அது இங்கேயே அடைந்து தீர்ந்தது அப்படின்னு சொல்றார். பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து அதை நம்மால் பெற முடியாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. வலது கை கொடுக்கறத இடது கை என்ன செய்யக்கூடாதா? தெரியக்கூடாது. அது எப்படி வலது கை கொடுக்கறத இடது கை எப்படி தெரியாம இருக்கும்? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல், பிறர் காணாமல், பிறர் அறியாமல் அவர் கொடுக்க சொல்லுகிறார். அப்படி பிறர் அறியாமல் கொடுக்க முடியவில்லை ஒரு சூழ்நிலையில அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும். உங்க நோக்கம் தேவனுக்காக,
தேவ அன்பின் நிமித்தம் அது செய்யப்படுகிறவைகளாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய புகழுக்காக, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் மகிமையை தர வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிற பிதா, நம்ம இருதயத்தை தெரிந்து வைத்திருக்கின்ற பிதா எல்லோர் கண்களுக்கும் முன்பதாக அதை வெளியரங்கமா அந்த பலனை நமக்கு கொடுப்பாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான சத்தியம் இல்லையா? எதனால அவர் மனிதர்கள் முன்பாக, மனிதர்களுக்காக, மனிதர்கள் கிட்ட மகிமையை நீ தேடாத அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மகிமையை அவர் தர விரும்புகிறார். அந்த பலனை அவர் நமக்கு தர விரும்புகிறார். உன் உதடுகள் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும் பொழுது நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அதுல நம்முடைய மகிமை அங்க வெளிப்படாது, பிதாவின் மகிமை அதில் வெளிப்படும். அதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சத்தியம் இவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் குறித்து நம்ம மேன்மை பாராட்ட கூடாது, அதை நம்ம மகிமைப்படுத்த கூடாது, அதன் மேல நம்ம நம்பிக்கையை வைக்க கூடாது, அதை நம்ம வாழ்க்கையில முதன்மையாக வைக்க கூடாது. அதற்கு மேல் நாம் கர்த்தரை வைத்திருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஏன் ஞானி தன் ஞானத்தை குறிச்சு ஏன் மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்றாரு? மனிதனுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. தன்னோட ஞானத்தின் மேல் ஒருவர் மேன்மை பாராட்டினால் அவர் தேவனுடைய ஞானத்தை அவரால் சார்ந்திருக்க முடியாது. தேவனுடைய ஞானத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நம்பிக்கை தன்னுடைய ஞானத்திலேயே இருக்கும். நம்ம வேதத்துல பல உதாரணங்களை பார்க்க முடியும். தேவனுடைய ஞானத்தை தள்ளிவிட்டு தன்னுடைய ஞானத்தை நம்பி இருக்கிற மனிதர்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய சம்பவங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்து விஷயத்துல லோத்து தன்னுடைய ஞானத்தை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொண்டார். முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆபிரகாம் செல்லும் இடங்களிலெல்லாம் தேவனுடைய கிருபையையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்தார். லோத்து அழிவை தெரிந்து கொண்டார். லோத்து ரட்சிப்பை பெற்று கொண்டாலும் தன்னுடைய குடும்பம், சொத்து, உறவுகள் எல்லாவற்றையும் இழந்தவராக நின்று கொண்டிருந்தார். மனிதனுடைய ஞானம் இப்படிதான் இருக்கும். மோசே பார்வோன் ராஜாவை நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய ராஜா, பார்வோன் ராஜா. அவர் வைத்திருந்த இராணுவம் ஒரு சிறந்த இராணுவம். அவருக்கு தன்னுடைய ஞானத்தின் மேல் தன்னுடைய இராணுவ படை, தன்னுடைய குதிரை படை, தன்னுடைய வீரர்கள் மேல அவருக்கு நம்பிக்கை அதிகமா இருந்தது. அதோட முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சங்கீதத்துல வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். சங்கீதம் 147:10. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில்
விருப்பமாய் இரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் அதுல, அவர் நம்முடைய பலனாக இருக்க விரும்புகிறார். நம் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ள அவர் விரும்புகிறார். மனித ஞானத்தை விட, மனித பலத்தை விட தேவனுடைய பலம் உயர்ந்தது, ஒரு சிறந்தது அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவது, நம்ம பெருமை கொள்ளாதபடிக்கு அவர் அதுல செயல்பட விரும்புகிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல அவர் பிரியமா இருக்கிறாராம். ஏன்னா அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களோட நம்பிக்கை அது தேவன் மேல இருக்கும், அவருடைய வல்லமையில, அவருடைய தயவுல இருக்கும். அவங்க வாழ்க்கையில தேவனால செயல்பட முடியும். அது தேவனுடைய பார்வையில பிரியமாய் இருக்கிறது. இந்த பார்வோன் ராஜா உலகத்திலேயே ஒரு சிறந்த இராணுவத்தை அவர் வைத்திருந்தார், ஒரு பெரிய இராணுவத்தை வைத்திருந்தார், படை வீரர்களை அவர் வைத்திருந்தார். தேவனுடைய பலத்திற்கு முன்னால் அந்த உலகத்திலேயே சிறந்த இராணுவம், சிறந்த படை, சிறந்த குதிரை படை, சிறந்த வீரர்கள், அவர்களுடைய நிலைமை என்னாச்சு? சமுத்திரத்தின் ஆழி, சமுத்திரத்தின் ஆழம் அவர்களை மூடி போட்டதுன்னு சொல்லி சத்தியம் சொல்லுகிறது. தேவனுடைய பலத்திற்கு முன்னால் மனிதனுடைய பலம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 33, 16, 17, 18. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் இரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் இரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. எவ்வளவு தெளிவா மனிதனுடைய நிலைமையையும் உலகத்தில் உள்ள உயிரினங்களோட பலத்தையும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அங்கு பார்வோன் ராஜா உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு ராஜா, ஒரு பெரிய ஒரு ராஜா. எகிப்து அந்த காலத்துல உலகத்திலேயே சர்வ அதிகாரத்தையும் பெற்றிருந்த ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டு ராஜாவோட சேனை அவரை தப்புவிக்கவில்லை, அவரை அங்கு காப்பாற்றவில்லை. அவருடைய குதிரை படை, அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போடும்போது அவங்கள தப்புவிக்கல. தேவனுடைய கைக்கு அவர்களால் தப்ப முடியவில்லை. அந்த படையின் பலம், அந்த குதிரையின் பலம் அவர்களுக்கு விடுதலைய, அங்க பாதுகாப்ப கொடுக்க முடியல, ரட்சிப்ப கொடுக்க முடியல. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போடும் பொழுது அந்த குதிரையால் அவர்களை அதிலிருந்து ரட்சிக்க முடியவில்லை. அந்த சேனையால் அங்க ராஜாவையும் மற்ற காரியங்களையும் அங்க விடுதலை கொடுக்க முடியவில்லை, தப்புவிக்க முடியவில்லை. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். எரேமியா 9, 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அதனாலதான் உன்னோட ஞானத்தை குறிச்சு, உன்னுடைய பராக்கிரமத்தை குறிச்சு, உன்னோட சேனைகளை குறிச்சு, உன்னுடைய படைய குறிச்சு, இந்த காலத்துல நம்ம சேனை இல்லாம இருக்கலாம், படை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நம்முடைய செல்வத்தையும் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் புகழையும் நம்முடைய உறவுகளையும் நம்முடைய பலத்தையும் நாம நம்பி இருக்கிறோம்.
அது ரட்சிக்கிறதற்கு விருதா. அதோட மிகுதியால அது நம்ம தப்புவிக்க முடியாது. நம்மள அது ரட்சிக்க முடியாது. அததான் வசனம் சொல்லுது. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன் அதுல அப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகமே ஒருவருக்கு சொந்தமாக இருக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரித்த நிலைமைதான். ரட்சிப்பை பெறாத ஒரு இடம், தேவனை விட்டு ஒரு பிரிந்த நிலைமை, ஆவியில் மரித்த நிலைமை, நித்தியமான ஒரு மரணம். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அது அவருடைய ஜீவனுக்கு ஈடாகாது. அவருடைய ஜீவன் அங்க நஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. அதனாலதான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. உன்னோட ஐஸ்வர்யம், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய அந்தஸ்து உன்னை தப்புவியாது. அது உன் ஜீவனுக்கு ஈடாகாதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை அறிந்து கொள்ளுகிறது, அவரை அறிந்து அவரை விசுவாசிக்கிறது, அவரை புரிந்து கொள்றது. இத குறிச்சுதான் நம்ம என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டணும். இவைகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஏனென்றால் அவரை அறிந்து கொள்ளும் போது நம்மால் அவரை விசுவாசிக்க முடியும், அவருடைய உறவுக்குள் வர முடியும், அவரை சார்ந்து கொள்ள முடியும். அப்படி சார்ந்து கொள்ளும் போது அவரால் நம் வாழ்வில் செயல்பட முடியும். ஏனென்றால் அவருடைய ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அந்த கிருபை, இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட முடியும். நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனென்றால் அவர் அந்த கிருபையையும் ரட்சிப்பையும் அதுக்கேற்ற விசுவாசத்தையும் அவர் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பெருமை பாராட்டுவதற்கு, நம்மை நாமளே புகழ்ந்து பாடுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் நாமும் மகிமைப்படுகிறதற்கு, அவர் கொடுத்ததை நாம பெற்றுக்கொள்றதற்கு, நாம் நம்மை துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால் அதை நாம் சார்ந்து கொள்ள மாட்டோம். அவருடைய புகழ் நமக்கு தெரியாமலே போய்விடும். நாம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்த வசனம் அதை தான் சொல்லுது. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது உங்க கிரியைகள்னால உண்டாகல அப்படின்னு சொல்றார். கிருபையும் அவருடையது, ரட்சிப்பும் அவருடையது, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசமும் அவருடையது. இதுல ஏதாவது ஒன்றை நம்முடைய பலத்துல நாம பெற்று கொண்டிருந்தோம்னு சொன்னா அதுல நாம பெருமை பாராட்டுவோம். இது என்னால் நடந்தது, என்னால் இது முடிந்தது, இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் இது அவருடைய கிரியையா இருக்கிறது, அவருடைய செயலாய் இருக்கிறது. அது இலவசமாய் அவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அதை அறிந்து கொள்வதில் அவர் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. மேன்மை பாராட்டுகிறவன் அவரை குறித்து அறிந்திருக்கிறத என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். அதில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை இந்த பகுதியில பார்த்தோம். தெய்வ அன்பு தன்னை புகழாது. அவருடைய வார்த்தை ஆவிக்குரிய கண்ணாடியாக நாம் யார் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது.
நம்ம எந்த இடத்துல மாற வேண்டும் என்பதை அது காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஞானத்துல, நம்முடைய பராக்கிரமத்துல, நம்முடைய ஐஸ்வர்யத்துல நம்ம புகழும்போது நம்முடைய நம்பிக்கை அதில் இருக்கிறது. நாம் அதுல மகிமைப்படுகிறோம். ஆனா தேவன் அதுல செயல்பட விடாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது. தேவன் அதில் பிரியமாக இல்லை. அவரை சார்ந்து கொள்ளும்போது, அவருடைய ஞானத்துல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவருடைய ஐஸ்வர்யத்துல, அவருடைய பராக்கிரமத்துல நாம நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரால் நம் வாழ்வில் செயல்பட முடியும். அதற்கான பலன் அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது, மனிதர்களிடத்திலிருந்து இல்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சத்தியம் சொல்லுகிறது. நீங்க தேவ அன்பை நீங்க புரிந்து கொள்ளும் போது, நம்முடைய புகழை நம்ம பாடாம தேவனுடைய புகழை பாட, இருதயத்துல அவருடைய நாமம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நம்ம செயல்படுறதுக்கு, எந்த இடத்துல நம்முடைய சுயத்தை முன்னிறுத்தாமல் அவரை முன்னிறுத்த நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமை நிறைந்த, கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக, ஜீவன் தரும் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பு எத்தகையது என்பதை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. தெய்வ அன்பு தன்னை புகழாது. எந்தெந்த இடத்துல நாங்க எங்களுடைய புகழ்ச்சிய நாங்க விரும்பி கொண்டிருக்கிறோம், நீர் செயல்படுவதை தடுத்து கொண்டிருக்கிறோம் என்று இன்று சுட்டி காண்பித்திருக்கிறீர். எங்களுடைய நம்பிக்கையை எங்களுடைய ஞானத்தின் மீது, எங்க பராக்கிரமத்தின் மீது, எங்க ஐஸ்வர்யத்தின் மீது, எங்களுடைய நல்ல செயல்களின் மீது வைக்காமல் உம்மீது வைக்க என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர். முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இதுல உடைய கிருபை எங்களை சரி செய்கிறதற்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. தேவ அன்பு அவர்களுக்குள் வளர்ந்து பெருகுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.